ஐஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா வாட்டரு. இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆந்திராலேருந்து பூண்டி வரும். பூண்டியிலேருந்து இது இப்படி இந்த வழியாகவே வந்துட்டு புழலுக்கு போகும். சென்னைக்கு வந்து குடிநீருக்காக ஒரு அத்தியாவசிய ஒரு இதுதான் இந்த ஒரு இது. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப 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 இங்கே தான் இருப்போமே, இந்த பள்ளம் தோண்ட சொல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பள்ளம் தோண்ட சொல்ல நாங்கள் இங்கே தான் இருப்போம், இங்கே தான் விளையாண்டுருப்போம். அப்போ தான் அந்த லாரியே பார்ப்போம். அந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தூக்கணும், அந்த டிப்பர்லாம் சும்மா சாதாரணமாக தனியாக அந்த மாதிரி தூக்கம் பார்த்தீங்களா, அதுமாரி தான் இந்த மாதிரி லாரிலாம் இங்கே தான் பார்த்துருக்கோம். அது பின்னாடியே ஓடுவோம். அப்புறமா இங்கே இருக்கிற அந்த வேர்லாம் எடுத்துகிட்டு ஒரு போடுவாங்க. இந்த மரத்தை வந்து ஆக்சுவலாக இங்கே சவுக்கு மரம் இருந்தது. அந்த மரத்தோட வேர் எடுத்துகிட்டு வந்து நோண்டி அங்கே போடுவாங்க. அந்த வேரெல்லாம் எடுத்து வீட்டுக்கு போவோம். அது ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் வீட்டில். அவனுங்கனால அவ்வளோ வேர் எடுத்துருவாங்க. நீ எத்தனை இல்லைனா எங்கள் அம்மா என்ன போட்டு திட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய காமெடிங்க. அப்புறமா இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இங்கேருந்து இறக்கணும்னா அது வரையும் அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க சைக்கிளில். மறுபடியும் அங்கேருந்து அப்படியே ஓட்டிகிட்டு வருவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அப்புறமா இந்த டயர்லாம் போட்டு தருவோம். இங்கே இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயர் போட்டு இங்கே வந்து அப்படியே போட்டோன்னா சர்றன்னு சரிக்குன்னு வரும், டமால்னு வரும். அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அது மாதிரி லைஃப்லாம். இதில் குளிப்போம். இப்போ இதுலேருந்து குளிச்சுட்டு அந்த சைடு வருவோம். ஆனால் பயங்கர ஃபோர்ஸாக வருங்க தண்ணி. எதிர் நீச்சலில் போகவே முடியாது. பார்க்குறதுக்கு தானே எப்படி இருக்குது, உண்மையாலுமே நல்லா பயங்கரமாக வரும் தண்ணி ஃபோர்ஸு. ஆக்சுவலாக நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கீங்க, தெரியாமல் இறங்கி கீழே விழுந்து அது மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய எல்லாம் பார்த்து இறங்கணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இங்கே எங்கெங்கே என்னென்னு சொல்லிட்டு. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல ஒரு இதுங்க இந்த இடம் தாங்க. நாங்கள் கிரிக்கெட் பயங்கரமாக விளையாடுவோம் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து மறக்கவே முடியாதுங்க. சூப்பரான கிரிக்கெட்னால் இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் சூப்பராக கிரிக்கெட் விளையாடுவோம். இப்போ எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு. இங்கே கிரிக்கெட் விளையாடுவோம். அப்புறம் இந்த இடம் ரொம்ப பயங்கர நிழலாக இருக்கும். இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட்டு வருவோம். நிழல் தான், வெயிலே தெரியாது இங்கெல்லாம் வந்தால். அதேமாதிரி இன்னொரு விஷயம்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி மட்டும் நிற்காதுங்க. சூப்பராக கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். மழை பெஞ்சால் என்ன ஒரே ஒருனா அந்த முள் இருக்கும், வெறும் செருப்பு காலில் விளையாடுங்க. இப்போ வந்து லப்பர் பந்து எப்படி இருந்தது, சேம் அதேமாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் விளையாட சொல்லலாம் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பிளேஸுங்க, சூப்பராக இருக்கும். இது நல்ல பிளேஸ். எப்போவுமே இங்கே தாங்க இருப்போம் நாங்கள். சாட்டர்டே சண்டேனா இந்த ஸ்கூல் படிக்க சொல்லலாம் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருப்போம் நாங்கள். ஜாலியாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கோம், இதே இடத்துல வருவோம், ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். நிறைய பசங்க இருப்பாங்க. இந்த ஜனவரி 1 அதுமாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக விவசாயம் நிலம் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் அங்கே வந்து குளிப்போங்க. மோட்ரு செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரில் வந்து சூப்பராக குளிப்போம். இந்த இடம் நல்லா தண்ணி போகும். இந்த வெயில் மார்ச் மாதம் மே மாதத்தில் 100 டிகிரியில் வெயிலெலாம் இங்கெல்லாம் வந்து ஜாலியாக குளிச்சுட்ருப்போம். இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோவிட் டைம்லலாம் எங்கேயுமே வெளியே போக முடியாதுல்ல, இந்த இடம் தாங்க எங்களுக்கு சூப்பராக. உண்மையாகவே ஒரு கவிதை எழுதணும்னு வச்சிங்கன்னு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்தமாரி இடத்துலலாம் உட்காந்திங்கன்னா என்ன வேணாலும் வருங்க. நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியானா இந்த ஏரியா தான். வேறுங்க இந்த மரம்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த மரம் செம்மையாக இருக்கும். இந்த கோவிட் டைமில் அழகாக இங்கே தான் வந்து உட்காந்துரும். இங்கே நல்லாயிருக்கும் ஒரு இது போட்டு. நல்லா கோவிட் டைமில் வந்து உட்காந்து நல்லா ஜாலியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதுதான் சொல்கிறேன்னா, ஒரு பேப்பர் பேனா இருந்ததுன்னு வச்சிங்களேன், கவிதையே இங்கே வரும். கவிதையிலேருந்து பாட்டிலேருந்து எல்லாமே இங்கே எழுதலாம். அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் நாங்கள் கால் வைக்காத இடமே கிடையாது, கால் வைக்காத தடமும் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கெல்லாம் எங்கள் கால் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இங்கே தான் எங்கள் சாட்டர்டே சண்டேனா இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுறது. ஒருத்தர் இந்த பக்கம் ஜாலியாக கோலி விளையாண்டுருப்பானுங்க, ஒருத்தர் பம்பரம் விளையாண்டுருப்பாங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க. செம்மையாக இருக்குதுங்க இந்த இடம். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு சூப்பரான ஒரு இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணுற பாருங்க. இந்த மாங்காய் மரங்க, இந்த மாங்காய் மரம்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. இந்த மாங்காய் ஒரு மாங்காய் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று புளிப்பாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும். பட் அந்த மாங்காய் மரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், புளிப்பாகவும் இருக்காது, இனிப்பாகவும் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஈஸியாக இதை சாப்பிட்லாம், அழகாக இருக்கும். ஆனால் இது ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சுங்க. நான் வந்து மாங்காவை வந்து அடித்தேன் ஒரு முறை, அடித்து கீழே விழுந்துட்டு அந்த மாங்காய் எடுக்க போக சொல்ல நான் அடித்த கல் என் ஷோல்டரில் பட்டுதுங்க.
சான்ஸே இல்லைப்பா. 2-3 நாள் ஆச்சு இந்த கையை தூக்குறதுக்கே. அந்த மாதிரி ஒரு அடி. உண்மையாலுமே சூப்பரானுங்க. இங்கே தான் வருவோம், மாங்காய் அடிப்போம். எப்போவுமே இதில் மாங்காய் இருக்குங்க. இந்த இந்த சீசன் அதெல்லாம் கிடையாது. இப்போ போனால் மாங்காய் இருக்கும், எப்போ போனாலும் மாங்காய் இருக்கும். அதுமாதிரி ஒரு சீசன் தாங்க இது. இன்னும் உங்களுக்கு நிறைய இடத்த காட்டுறேன் வாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க இடம். அப்படியே தான் வந்துட்டே இருப்பாங்க. இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாகவே சொல்ல போனால் இங்கே புளியா மரம் தாங்க. எவ்வளோ மரம் இருக்கு பாருங்க. இந்த புளியா மரம் சூப்பராக இருக்கு பாருங்க. புளியா மரம்லாம் இன்னொரு இதுவும் காட்டுறோம் பாருங்கள். இந்த புளியா மரம் நிழலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாலிபால் விளையாடுவோம் சில டைம்லாம். வெயிலே தெரியாதுங்க. நீங்கள் இன்னதான் மார்ச் வெயில், மே வெயில், ஏப்ரல் வெயில், சூப்பராக காலையில் வருவோம், விளையாடுவோம், மறுபடியும் மதியம் வருவோம், சாப்பிட்டு மறுபடியும் விளையாடுவோம். 5-6 மணி வரையும் விளையாட்டு போவோங்க. இந்த இடம்லாம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா, இதெல்லாம் வந்து ஒரு நினைவலைகளாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த புளியா மரம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு புளியா மரம் இருந்தது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பொதுராண்டா இங்கே ஒரு புளியா மரம் இருந்தது. செம்ம இனிப்பாக இருக்கும் மரம். அந்த அதாவது அந்த புளியாம் அந்த அதில் இருக்க பழம் கீழே விழுந்து அதை எறும்பு சாப்பிட்னு இருக்கும். அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு அப்படியே பயங்கர இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த மரம் இப்போ விழுந்துச்சு. இப்போ எல்லாமே இங்கே எவ்வளோ ஃபுல்லாக புளியா மரம் தான் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். எல்லாமே புளியா மரம் தான். ஸோ நிறைய மரம் வந்து வெட்டிட்டாங்க. அதாவது இந்த கிருஷ்ணா வாட்டர் காவா வந்தது பார்த்தீங்களா, அதனால் நிறைய மரம் போயிடுச்சு. அந்த சைடு இந்த சைடு எல்லா சைடுமே மரம் போயிடுச்சு. பாருங்க, இங்கே கரும்புலாம் வெட்டுறாங்க பாருங்கள். கரும்பு அழகாக வெட்டுறாங்க. கரும்பு வெட்டுறாங்க பாருங்கள். கூட சாஞ்சிட்டு இருக்கோமே. கரும்பு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. சூப்பராக ஏற்றுறாங்க கரும்பு. வாவ், எப்படி காட்டு செம்மையாக இது பாருங்கள். கரும்பு தோட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. செம்ம பசுமையாக இருக்குங்க எங்கள் ஊர். உண்மையிலுமே நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக மரங்க செடிங்க. அதுவும் இந்த மழை வேறவா, அதனால் நல்லா பசேல்னு இருக்கும். எப்போவுமே இங்கே நல்லா தான் இருக்கும். மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யாதுனாலும் சரி, நல்லா பசுமையாக இருக்கும். ஸோ இந்த கோவில் பார்த்திங்களா, இது ரொம்ப வருஷமான கோவில். பல வருஷமாக இருக்குது இந்த கோவில். இங்கெல்லாம் வருவோம், இங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். வா, எப்படி இருக்குதுங்களா. அப்படியே நம்ம இன்னொரு இடத்துக்கு சூப்பராக இருப்பாரு. அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. என் பின்னாடியே அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருங்க. நல்ல சீனிக்கான பிளேஸ். நம்ம கிளைமேட் வேறு நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது கிளைமேட் வேறு. இந்த கிளைமேட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் மட்டும் பாருங்கள். நீங்கள் நடந்து வந்தோன்னு வச்சிங்களேன், இந்த நாய்ங்க தொலை தாங்க முடியாது. நாய்ங்க இருக்கும் நிறைய. அங்கங்கே இந்த செடிங்க இந்த மாதிரி தோட்டம்லாம் வளர்க்குறாங்கல்ல, நாயை வளர்ந்துச்சு. தெரியாதவங்க யாரெல்லாம் வந்துச்சுன்னா முடியாது. அதுவே நமக்கு பாதுகாப்பு. கைக்குனா நிறைய நாய் நம்ம முன்னாடி கரும்பு இங்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் வருங்க பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. கரும்பு பொறுத்த மெயின்டெனன்ஸே கிடையாது. போட்டு அப்படி வச்சுன்னா 3-4 முறை அது பாட்டு வந்துருக்கு. தண்ணி பாசினா போதும். ரொம்ப க்ரீனிஷாக இருக்கு. செம்மையாக இருக்குங்க இந்த மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட இந்த மரத்தோட வயசு வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்கும். 150 வயசுக்கு மேலே இருக்கும் இந்த மரம். நாகமரம் மரம் சரியான மரங்க. இங்கே அங்கேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நாகப்பழம் எடுப்போம். இங்கெல்லாம் கொட்டி கிடக்கும் நாகப்பழம். சூப்பராக இருக்கும் இந்த மரம் பாருங்கள். இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். சரியான ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த நாகப்பழம் மரம். சான்ஸே கிடையாதுங்க. சூப்பராக இருக்குங்க நாகப்பழம் மரம். இந்த நாகப்பழம் மரத்துக்கு நாங்கள் எங்கேயோ வருங்க. நாகப்பழ மரம் பக்கத்தில் செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே போகிற இடம் இன்னொரு இடம் நான் உங்களுக்கு சூப்பராக காட்டுவேன். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொரிகலிக்கானா. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு கொரிகலிக்காவா அப்படின்னா நான் கேட்பாங்க. அந்த மாதிரி காலம் இது. கொரிகலிக்காவா டே, எனக்கு கோவப்பழமே தெரியாது. அதில் நான் கொரிகலிக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு கொரிகலிக்கா வந்து எல்லாமே அது மாதிரி சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பொறிகளிக்கான நிறைய பேர் பொறிகளிக்க தெரியாது. இப்போ
சைடு போகும், இந்த சைடு தான் போகும். இந்த இது இப்போ கரும்பு தோட்டம் இருக்குது, அந்த சைடு நடந்து போகும். நடந்து போயிட்டு அது காட்டு உள்ளே அதை தெரிஞ்சு பாருங்கள், காடு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில். பட் அந்த காடு உள்ளே போயிட்டு நாங்கள் கொரிவலிக்கு அறுத்துட்டு வரோம். எவ்வளோ கொரிவலிக்கு அது மரம் அந்த, ஆனால் மரம் ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த மரத்துலவே முள் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு கெடை கொம்பு மாதிரி எடுத்துகிட்டு போவோம், கட்டி மெல்லாடி கட்டிட்டு, அது கெடை கொம்பு இல்லைன்னா கொம்பு கட்டிட்டு. ஸோ அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக சொல்ல என்ன ஆகும்னா சூப்பராக இருக்கும். அந்த கொரிவலிக்காய் ஒன்று ஒன்றா அறுத்து 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 அது அப்படி போட சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மங்க. உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டான வந்து கூறு போட்டு கூட விற்றுருக்கோம் நிறைய எடுத்துகிட்டு வந்து. அதெல்லாம் ஒரு இது. இப்போல்லாம் அந்த மரம்லாம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த கொரிவலிக்காயெல்லாம் இப்போல்லாம் நீங்கள் கோயம்பேடு போனால் கிடைக்கும், சீசனில். இதெல்லாம் நாங்கள் சும்மாவே அறுத்து சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்குது இங்கே. இந்த இடம்லாம் பாருங்கள், எப்படிலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க இந்த இடம்லாம். அப்படியே பீஸ்ஃபுல்லாக காலையில் டைமில் அப்படியே வாக்கிங் பண்ணணும்னு வச்சுங்களேன். தரும் கட்டுறாங்க இல்லையா, அங்கங்கே தரும் கட்டிகிட்டே இருக்கும். தரும் கட்டுறாங்க. இந்த இடம் பார்த்தீங்களா, இதெல்லாம் காடு, ஃபாரஸ்ட் ஏரியா. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியா தான் சொல்லுவாங்க, ஆனால் ஃபாரஸ்ட்டே இருக்காது. மொத்தத்தில் இருக்குது ஓரளவுக்கு அப்படியே மரம் இருக்குது. நிறைய பாம்புலாம் இருக்குங்க. அப்படியே நீங்கள் போனீங்கன்னாவே சும்மா இப்போயே நம்ம ஏதாவது ஒரு பாம்பு கண்டிப்பாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பாம்பு அப்படியே ரோட்டில் கிராஸ் ஆகும். நிறைய பாம்பு இருக்குன்னா ரொம்ப இதாக இருக்குல்ல, அதனால் பாம்பு நிறைய இருக்கும். பாம்பு அந்த ரோட்லேருந்து திரும்பிட்டோம் பாருங்கள். இந்த ரோடெல்லாம் யாருமே நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ரோடை, இது ஆக்சுவலாக இந்த பிரதம மந்திரி ஸ்கீமில் இந்த கிராமத்தை இணைக்கிற மாதிரி வந்த ரோடு இது. நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் தான் ஃபுல்லாகவே. அதனால் அந்த டிராக்டர் போகிறது, ஸோ அதுதான் ரொம்ப நிறையலாம் யாரும் அந்த நிறைய வண்டிங்கெலாம் அந்த அளவுக்குலாம் போகாது. இது அப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பாம்புலாம் நிறைய பார்த்துருக்கேன் அந்த சைட்லலாம். அப்புறம் நைட் டைம் ஒரு 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்ம மட்டுமே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கேரளா இந்த மாதிரி பந்திப்பூர் அந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும் இந்த 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 கிராஸ்லாம். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஊர். நல்லாயிருக்கும், நல்லா ஒரு மாதிரி அப்படியே பீஸ்ஃபுல்லாக. இப்போ கிளைமேட்டு வேறு நல்லா இருக்கா, அதனால் டைம் போகிறதே தெரியாதுங்க. இந்த சைட்லாம் வந்தேன்னு வச்சிங்களேன், உண்மையாகவே டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் நிறைய அந்த மாதிரி வரதே கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிட்டாங்க. எல்லார் கையிலேயும் அந்த மொபைல் வந்ததுனால மொபைல் அதுன்னு போயிட்டாங்க. ஸோ நாங்களாம் ரிசூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் இந்த இடத்துல கூட கிரிக்கெட் விளையாட வருவாங்க. இந்த மாதிரி கிரவுண்டில் கூட நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு இடம். இப்படி இருக்கு பாருங்க, சுற்றி சுற்றி கரும்பு தோட்டம் தான். நாம் மட்டும் நடுவில் ஒரு ரோடு போட்டு போயிட்டுருக்கோம், ஆஸ்திரேலியா போகிற மாதிரி பாருங்க. சுற்றி கரும்பு தோட்டம், இந்த சைடு கரும்பு தோட்டம், நம்ம மட்டும் சென்டராக போயிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாநதி காவா விட்டு நம்ம போகிறோம். அதை நம்ம ஊரை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். சும்மாடி ஒரு சின்ன ஊர் தான், அழகான கிராமம். ஒரு இந்த பைக்கு சவுண்டு, லாரி சவுண்டு, பஸ்ஸு சவுண்டு அதெல்லாம் இருக்காதுங்க. காலையில் நீங்கள் போனீங்கன்னா கிளி சவுண்டு, குயில் சவுண்டு தான் கேட்கலாம். இங்கெல்லாம் இயற்கையாகவே இருக்கலாம் இங்கே. ஓகேங்களா, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, நான் படித்த ஸ்கூல் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க. அந்த ஸ்கூலில் போயிட்டு எங்கே நான் படித்தேன், எத்தனாவது வரையும் படித்தேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தியா, வால்லே அடிச்சுட்டு போகுது பாருங்கள் மாடு. டேய் எங்கடா போகிறீங்கன்ட்டு. எல்லாமே அன்பாக இருக்கும் இங்கே, மாடுலேருந்து ஆடுலேருந்து எல்லாம் அன்பாக இருக்கும். என் கேமராமேன் கொஞ்சம் கை அப்படி தான் ஆடும், அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அப்படி தான் இருக்கும். ஏன்னா புது கேமராமேன், இப்போ தான் அப்ரெண்டிஸ் பண்ணுறேன் கேமராமேன், அப்ரெண்டிஸ் ஆகுது. அதனால் அப்படி தான் இருக்கும். தேங்க பசங்க, ஓ ஸ்கூல் பசங்க. இந்த இடம் தாங்க நான் படித்த ஸ்கூலு. இப்போ இடிச்சிட்டாங்க. இந்த இடம் தான் நான் படித்தது. இது ஸ்கூலு, இந்த இடம் தான் நான் படித்தது. இந்த இடம் நான் அழகாக படித்தேன். இந்த இடத்துல தான் ஸ்கூலு. 5வது வரையும் தாங்க இருக்கும் இங்கே, 5th வரையும் இருக்கும். ஆனால் 5வது வரையும் இந்த ஒரே ஒரு பில்டிங்கில் தான் இருப்போம். அப்படியே ஜாலியாக இருக்கும். எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மூட்டை, பருப்பு மூட்டைலாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த சத்துணவுக்கு. சும்மா போர் வச்சா அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுனே இருப்போம்.
அது ஒரு செம்ம ஜாலியாக இருக்குங்க அந்த ஸ்கூல். ஸ்கூல் லைஃப்லாம் வந்து யாராலையுமே மறக்கவே முடியாதுங்க உண்மையாலுமே. ஸ்கூல் தாங்க. என்ன தான் காலேஜ் போனால் கூட ஸ்கூல் லைஃப்லாம் வரவே வராது. படித்த ஸ்கூல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ கட்டின பில்டிங் இது. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே 2 உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்கூல் இருக்குது. இங்கெல்லாம் இருப்போம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம், இங்கே தான் எல்லாம் இருப்போம், இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போய் பார்க்கலாம் வாங்க. இன்னொரு சொல்கிறேன் வாங்க. இந்த ஸ்கூலில் நான் படிக்க சொல்ல எங்களை வந்து டீச்சர் வந்து இதுக்கு அனுப்புவாங்க, ஆக்சுவலாக புல்றம்பாக்கம் போக சொல்லுவாங்க. பட் என்ன அனுப்ப மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா புல்றம்பாக்கம் நடந்தே போகும். நல்லாயிருக்கும் சார். பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த பனைமரம்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இன்னும் இன்னும் ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்கிற பனைமரம்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நைட்லலாம் வந்து நாங்கள் பனங்காய் அறுப்போங்க. நைட்டில் என்ன தெரியும் உங்களுக்கு, ஒருத்தர் மேலே ஏறி பனங்காய் அறுத்து கீழே போடுவோம். அதை நாங்கள் பொதுராக போய் தேடி அந்த அருவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பனங்காய் அறுத்து சாப்பிடுவோம். காலையில் வந்து அந்த பனைமரம் ஒரு இது நேரத்தில் இப்போ வந்து பார்ப்பார், எடப்பா ஏறான் பனைமரம்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே இந்த பனை மரத்தெல்லாம் சாப்பிடாத பனங்காவே கிடையாது, எல்லா மரத்துலையும் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் ஒரு நைட்டு 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து பனங்காரத்தை சாப்பிடுவோம். எங்கள் லைஃப்லாம் செம்ம லைஃப்புங்க. இன்னும் இங்கெல்லாம் இதெல்லாம் ஏரி, இந்த ஏரி மேலெல்லாம் பனங்காய் இருக்கும். இப்போ இல்லை மரம்லாம் எல்லாமே வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பனைமரம் ரொம்ப நல்லதுங்க இருந்தால். அந்த இடம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பனமரம் இருந்தாவே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரம் வந்து இங்கே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க, பச்சை பசேல் நடக்கும் இங்கெல்லாம் விவசாயம். ஸோ நல்ல ஒரு தண்ணி வசதி நிறைய இருக்கும் இங்கே. ஓகேங்க, நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.